ಪೊಲೀಸ್ ಮೇಲೆ ಕೈ ಮಾಡ್ತೆ ಅಂತ ಸುಳ್ಳು ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ. ನೀವೇ ನೋಡಿ, ಲಿಖಿತ್ ಪಾರ್ಸರಣ್ಯ, ಲಿಖಿತ್ ಹೆಸರ ಪಾರ್ಸರಣ್ಯ பெங்களூர் இருக்கிற கேஜி அலி அப்படிங்கிற இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 குடியிருப்புகள், தமிழர் சார்ந்த குடியிருப்புகள், அவங்கள வந்து ஒரு குடிசை அமைத்து அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அது வந்து ரயில்வேஸுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி ரயில்வே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மொத்தம் ஒரு 80 வீட்டையும் அடிச்சு தரமட்டம் பண்ணிட்டாங்க. இல்லை, அது அந்த பகுதியில் அந்த பார்த்தீங்கன்னா ரயில்வே சொந்தமான இடம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஒரு நாள் இல்லாமல் இப்போ நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றம் மூலமா இடிச்சு நிறைவுறாங்க. அந்த பகுதி எம்எல்ஏ வந்து மந்திரியாக இருக்கார் ஜார்ஜ்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட கேட்டாலும் பார்க்கலான்ற மாதிரி கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு தீர்வு கிடையாது. பெங்களூர் ஸ்லம் போர்டு சார்ந்த ஒரு இது வந்து 8 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்வி. அது என்னன்னாக்கா ஸ்லம் போர்டுக்கே தெரியல இது நமக்கு சொந்தமானமா ரயில்வே சொந்தமானமான்னு சொல்லிட்டு. இதுல குடியிருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள்ல அதுல மலையாளிகள் ஒரு குரூப் இருக்காங்க. அதே போல அங்க இருக்கிற இதையும் அடிச்சு உடைச்சாங்க. ஆனா இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு கேரளால இருந்து சீஃப் மினிஸ்டரே அறிக்கை விட்டாருல்ல. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. அவர் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்தவர் மலையாளி. இங்க இருக்கிற மலையாளிகளால பினராயி விஜயனுக்கோ கேசி வேணுக்கோ அப்புறம் வாக்குகள் வரப்போறது கிடையாது. அதாவது கர்நாடகத்தில் இருக்கிற மலையாளிகளால். அப்படி இருக்கும்போது அந்த மலையாளிகளுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்? ஏன்னா பாசம் தான். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்றாங்க, நீ கர்நாடகத்தை போனாக்கா அதை பிரிச்சு பாக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்குமே அப்படிதான். அது வந்து வேற நாடு. வணக்கம் கோபியா. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ வந்து ஒன்று பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதாவது பெங்களூர் இருக்கிற கேஜி அலி அப்படிங்கிற இடத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 குடியிருப்புகள், தமிழர் சார்ந்த குடியிருப்புகள், அவங்கள வந்து ஒரு குடிசை அமைத்து அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அது வந்து ரயில்வேஸுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி ரயில்வே வந்து என்ன பண்ணிட்டான்னா அந்த மொத்தம் ஒரு 80 வீட்டையும் அடித்து தரமட்டம் பண்ணிட்டான். தரமட்டம் பண்ணிட்டு அதுக்கு பின்னர் வந்து ஏதோ வந்து அவனே தவறான இதெல்லாம் தரமட்டம் பண்ணிட்டோன்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்களா? அது என்ன நடந்தது? இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக அந்த பகுதியில் தமிழர்கள் வசித்து வராங்க. அந்த 80 வீடுகள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய வீடுகளும் இருக்கு. ஓகே. ஆனால் குறிப்பாக அந்த 80 வீடுகள், தமிழர் அந்த வீடுகள் மட்டும் அடிச்சு தள்ளுறான். இல்லை, அது அந்த பகுதியில் அந்த 80 வீடுகள் பார்த்தீங்கன்னா ரயில்வே சொந்தமான இடம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ரயில்வே சொந்தமான இடம் தான். சொந்தமான இடம்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லாமல் இப்போ நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றம் மூலமா இடிச்சு நிறைவுறாங்க. அவங்களுக்கு வேற வழி கிடையாது, சொந்த வீடு கிடையாது. மக்கள்லாம் நடுத்தல் தான் இருக்காங்க. நிற்கும் பந்தல் போட்டுட்டு ஒரு இதில் தான் இருக்காங்க. இப்போ டென்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு வீடு கிடையாது. அந்த பகுதி எம்எல்ஏ வந்து மந்திரியாக இருக்கார் ஜார்ஜ்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட கேட்டாலும் பார்க்கலான்ற மாதிரி கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. ಸರ್ಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದ ಜಾಗ ಹೆಂಗ್ ಕೊಟ್ರು ಅವ್ರು? ಮತ್ತೆ ರೈಲ್ವೆ ಜಾಗ ஆனா இப்போ ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்றாங்களே, அவங்க அந்த இதுக்கு பெங்களூர் ஸ்லம் போர்டு சார்ந்த ஒரு இது வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5-6 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, 8 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்வி. ஆமாம், அதே இடத்துல ஸ்லம் போர்டு வந்து கர்நாடகா ஸ்லம் போர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குடிசை மாற்று வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது இந்த இப்போ இங்கே ஸ்கீம் வருது பாருங்கள், மத்திய அரசு மாநில அரசு ஸ்கீம் மாதிரி 3 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி அந்த ஸ்கீம்லாம் இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே. அது என்னன்னாக்கா ஸ்லம் போர்டுக்கே தெரியல இது நமக்கு சொந்தமானமா ரயில்வே சொந்தமானமான்னு சொல்லிட்டு ஒரு அஜாக்கிரதை கவனிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆர்டர் வாங்கி தான் ரயில்வேஸ் இடிக்கிறான். அந்த வீடெல்லாம் ஆர்டர் வாங்கி தான் இடிக்கிறான். ஆனால் இவங்க கட்டி கொடுத்தது இது முடிய கிட்டத்தட்ட 50 ஆண்டு வச்சுட்டு வராங்க. அந்த இடைப்பட்ட காலங்களில் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், சரி. ரயில்வே வந்து எனக்கு சொந்த இடம் சொல்லிட்டு அவன் வச்சு நிறுவிட்டான். ஆனா இப்போ 8 பேருக்கு மட்டும் கட்டி கொடுத்துருக்கான் முதல்ல. ஆமா, இப்போ அதெல்லாம் இதாச்சு. இப்போ வந்து மற்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சொந்தமா கட்டிக்கிறாங்க. அங்க கட்டிட்டு இருந்தாங்க, அதைத்தான் இடிச்சுட்டா மொத்தம். இப்போ இல்ல இடிச்சதுக்கு பின்னாரு அங்க வந்து டென்ட் அடிச்சு அவங்க எல்லாம் இருக்காங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல அது பக்கத்துல
இதுக்கு அடுத்த இதில் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களில் அதில் மலையாளிகள் ஒரு குரூப் இருக்காங்க. அதாவது அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன், எலங்கா கோகிலேன்ற எலங்கா பகுதியில், பெங்களூர் எலங்கா பகுதியில் கோகிலேங்கிற காலனியா கோகிலே அந்த பகுதியில் வந்து இருக்காங்க. ஒரு 200 குடும்பங்கள் இருக்கு. அதே வந்து இதே போல அங்க இருக்கிற இதையும் அடிச்சு உடைச்சாங்க. அது கர்நாடக அரசு வந்து இடிச்சு நிறைவேச்சு. அது வந்து அரசுக்கு சொந்தமான இடம். ஆமா, அரசுக்கு சொந்தமான இடம். ஆனால் இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே கேரளாவிலேருந்து சீஃப் மினிஸ்டரே அறிக்கை விட்டார்ல. பினராயி விஜயன் வந்து கேரளா முதல்வர் அவங்க மக்கள் மலையாளிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே இங்கேருந்து அறிக்கை விடுறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதுக்கு என்ன கர்நாடக அரசை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. உத்தரப்பிரதேசில் இடிச்சாங்கல்ல, அதே வேலை தான் நீங்களும் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடுமையாக சாடினார் பினராயி விஜயன். உடனே டிகே சிவகுமார் இது எங்கள் உள்மாநில சம்மந்தப்பட்ட விஷயம். டிகே சிவகுமார்ங்கிறது துணை முதல்வர், கர்நாடக துணை முதலமைச்சர். ஆமாம், என்ன சொல்கிறாரு, விஷயம் தெரியாமல் பேசாதீங்க, இது எங்கள் உள்மாநில விவகாரம். அந்த இடம் வந்து பொதுமக்கள் வாட தகுந்த இடம் கிடையாது, ஆக்கிரமிப்பு வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குப்பைகள் கொட்டுறோம் நாங்கள். கர்நாடகா பெங்களூர் கட்டிடங்கள்லாம் கொட்டக்கூடிய பகுதி, அது சரி கிடையாது, வாழ்றது தகுந்த இடம் இல்லை, அதனால் நாங்கள் வந்து இடிச்சு நிறவரோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் 5 லட்ச ரூபா இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்களே, அது என்ன அது என்ன காரணம்னாக்கா, அவர் கடுமையாக பதிலடி கொடுத்தாரு பினராயி விஜயனுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உடனே பினராயி விஜயன் என்ன பண்ணுறாப்புல, கேரளாவை சேர்ந்த எம்பி ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு அவர் சொல்கிறார், உங்களுக்கு நல்லது நடக்கும், நான் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அவர் உடனே டெல்லிக்கு கேசி வேணுகோபால் இருக்காரு. ஆமாம், டெல்லி காங்கிரஸில் முக்கியமான ஒரு பொறுப்பாளர் இருக்காரு. ஆமாம், உயர் பொறுப்பில் இருக்காரு. அவர் மலையாளி. தன் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே, அதாவது இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, அவர் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்தவர் மலையாளி. இங்கே இருக்கிற மலையாளிகளால் பினராயி விஜயனுக்கோ கேசி வேணுகோபாலோ வாக்குகள் வரப்போகிறது கிடையாது, அதாவது கர்நாடகத்தில் இருக்கிற மலையாளிகளால். அப்படி இருக்கும்போது அந்த மலையாளிகளுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கணும், இனப்பாசம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, நீ கர்நாடகத்தை போனாக்கா அதை வேறு பிரித்து பார்க்குறாங்க. அவனால் வாக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி தான் பார்க்குது. நம்ம உங்களுக்கு ஆதரிக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஓட்டு போடுறது இல்லை, அதனால எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அப்படியே ஒரு எண்ணத்தோட தான் இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், அதே சமயத்தில் அங்கே திமுக அதிமுக கட்சிகளாக இருந்தது. உங்களுக்கு மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்குமே அப்படிதான். அது வந்து வேற நாடு, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நாம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதோட தான் மென்டாலிட்டியோட இருக்காங்க. அப்போ உடனே அந்த கேசி வேணுகோபால் பேசுகிறாரு, காங்கிரஸ் மேலிடம் கூடுது. உடனே ராகுல் காந்தி எல்லாம் பேசி காங்கிரஸ் மேலிடம் இங்கே கர்நாடக அரசின் மேல் அது அதிருப்தி இல்லை. கர்நாடகா அமைச்சர் இப்போ யார் வச்சிருக்காங்கன்னு கேட்டால் கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஆமாம், சீதாராமையா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக காங்கிரஸ் மேலிடம் அதிருப்தி அப்படி செய்தி வருது. வந்த உடனே அவங்க பேசுகிறாங்க. உடனே சித்தராமையா அறிவிக்கிறார். இது நடந்து 1 மாதம், 1 மாதத்துக்குள்ளே சொல்கிறாரு, ஜனவரி 1ஆம் தேதி அந்த இடிக்கப்பட்ட 200 வீடு மக்களுக்கும் வந்து கோட்டரஸில் வீடு தரப்படும், வீடு கட்டி தரப்படும். ஆமாம், பாருங்க, இந்த ஸ்லம் போர்டில் வீடு கட்டியிருப்பாங்க, நிறையா இருக்கும். அந்த வீடுகளில் 1ஆம் தேதி தர சொல்லி அறிவிச்சிட்டாப்புல. 2வது வந்து அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவித்த பினராயி விஜயனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த டிகே சிவகுமார் என்ன சொல்கிறாரு, அவங்க அந்த வீடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் பணமும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆணையம் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்குது, 1 வாரத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. மனித உரிமை ஆணையம் இவங்களுக்கு மனித உரிமை ஆணையம் குரல் கொடுக்குது, காங்கிரஸ் மேலிடம் குரல் கொடுக்குது, ஒரு எம்பி குரல் கொடுக்குறாரு, கேரளா முதல்வர் குரல் கொடுக்குறாரு. ஆனால் 2 மாதத்துக்கு முன்பு பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து யாருமே குரல் கொடுக்கல. எந்த அமைப்பும் குரல் கொடுக்கல, அரசும் குரல் இல்லை. இது சம்மந்தமாக அமைப்புகள் குரல் கொடுத்து அது வேற மாதிரி பிரச்சனை ஆகும். சில பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி அமைப்புகள் பேசுனாங்க, நான் தகவல் சொன்னேன், அமைப்புகள் சார்பாக குரல் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு குரல் கொடுத்து அது பிரச்சனை வேற மாதிரி ஆகும். மாநில முதல்வரோ அந்த அயலக தமிழ் அமைச்சர் அவரோ அதே போல் இங்கே எம்பிக்கள் அவங்க பேசிட்டோம். ஏன்னா அமைப்புகள் அதிகாரத்தில் இருக்கவங்க பேசினா ஏதாவது பலன் இருக்கும். அமைப்புகள் பேச யாரை பேச போகிறாங்க, தமிழ் தேசிய அமைப்புகள் தான் பேசுவாங்க. இங்கே இருக்க திராவிட அமைப்புகள் பேச மாட்டாங்க, இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் பேச மாட்டாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய தான் பேசுவாங்க. அவங்க பேசுனா சொல்ல போகிறாங்க தீவிரவாத அமைப்புகள், தீவிரவாத கட்சிகள் சொல்ல போகிறாங்க. இது வந்து அரசு தான் பேசணும், அரசு சார்ந்த ஆட்கள் தான் பேசணும், அரசு அதிகாரிகள் பேசினா தான் சரியாக இருக்கும். அப்போ அதிகாரம் படைத்தவர்கள் தான் பேசணும், அவங்கெல்லாம் வாயை மூடிக்கொண்டு இருக்காங்க. இது வந்து கர்நாடக தமிழர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமையாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சரி கிடையாது. இங்கே ஆளும் கட்சி சரியாக இருந்திருந்தாக்கா
அவங்க பேசணும்னு நமக்கான அதிகாரம் கிடைக்கும். அவங்க தான் திராவிட ஆட்சின்னு சொல்லிருக்காங்க. திராவிடமான்னு தான் சொல்றாங்க அவங்க வந்து. அது மக்கள் தான் என் பாடம். ஆனா திராவிடங்கிற அவங்க வச்சிருக்கிற அந்த இதே பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் என்னன்னு கேட்டா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழர்களே சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து திராவிடம் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதே கர்நாடகாவில் நீங்க இது பண்றீங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உருவாக்கி கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே கர்நாடக அரசு மேலே எங்களுக்கு நிறைய மரியாதை இருக்குது, அவங்களே பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி, அவங்களால ஒரு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. அது ரொம்ப நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனி அடுத்த இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தது வரும் பொழுது இது வந்து எல்லாரோட பார்வைக்கும் கொண்டு போகலாம் இந்த செய்தியை. இந்த இப்போ புதிதாக களத்தில் இறங்கியிருக்கிற விஜய்க்கும் கூட இந்த செய்தியெல்லாம் சொல்லணும். நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். இந்த செய்திகள் அவங்களுக்கும் தெரியணும். அப்போ தான் வந்து அழுத்தங்கள் வந்தால் தான் வந்து கண்டிப்பாக இதில் வந்து தமிழ்நாடு அரசு இந்த தகவலாகட்டும், வீடுகள் எடுக்கப்படுறதாகட்டும், அதே போல் இந்த பேருந்து தமிழ்நாடு இல்லாமல் இருக்கிறதாகட்டும், ஒரு சில கட்சிகள், நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் சில அமைப்புகள் தான் போராடுறாங்க தவிர அது பெரிய அளவில் போராடல. 2-3 டிஸ்ட்ரிக்டில் போராடினாங்க, அவ்வளோதான். இல்லை தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மாவட்டங்களில் போராடி இருக்காங்க. ஆனால் அதுக்கான இன்னும் நமக்கு பலன் கிடைக்கல, பெரிய அளவில் பலன் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக. அதாவது 2வது கட்டமாக நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஆமாம். இப்போது தமிழ்நாட்டில் நீ மாத்திரையே இல்லையோ, கர்நாடகத்துக்குள்ளே வர தமிழ்நாட்டு பேருந்துகளில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆல்ரெடி பேருந்துகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இப்போது இந்த பொங்கல் முடிந்த உடனே மீண்டும் பேருந்துகளுக்கு ஒரு அறிக்கை நோட்டீஸாக கொடுத்தா நம்ம மகிழ்ச்சி. இந்த நிறைய செய்திகளை இதில் வந்து பேசணும். இந்த செய்திகள் எல்லாமே வந்து மக்களிடத்தில் போகணும். தமிழர் பாதுகாப்பு இயக்கம் வந்து சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முழு ஆதரவு நம்மளோட இது எப்போவுமே இருக்குது. இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் வந்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் பல இடங்களில் நம்ம வந்து கொடுக்காம விட்டுட்டோம். கேஜிஎஃப் எல்லாம் வந்து அங்கே இருந்த தமிழர்கள்லாம் என்ன ஆனான்னு தெரியல, வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது வந்து அது ஏற்புடையதல்ல. அவங்களுக்கும் முழுமையாக பாதுகாப்பு கொடுக்கணும். அது அரசுகள் தான், தமிழ்நாடு அரசு யார் வர்றாங்களோ அவங்க தான் இதற்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத இதோட கோரிக்கையாக இருக்குது. இதில் இத்தனை நேரம் நீங்கள் இருந்து பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.